புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 14 வயதுடைய சிறுமிக்கு நம்மால் முடிந்த உதவிகளை வழங்கி உயிர் காப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய தாயகத்து உறவுகளே, நண்பர்களே, உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், சென்ற வாரம் 3ஆம் திகதி 3ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய 14 வயது சிறுமியுடைய அந்த உயிர் காக்கும் உதவி கோரலை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மருதமுனையை பிறப்பிடமாக கொண்ட அந்த சகோதரியின் தகப்பன் இல்லாத அந்த குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக வேண்டி கட்டாரில் வசிக்கக்கூடிய சிறிய சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய தன்னுடைய நானாவால் முன்னெடுக்கப்பட்ட அந்த அன்பு கோரிக்கையை ஏற்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சகோதரர்கள், இஸ்லாமிய தனவந்தர்கள், நல்ல மனம் படித்தவர்கள் எல்லோரும் முன்வந்து தற்போது உதவி இருக்கின்ற அடிப்படையில் தற்போது சேர்ந்திருக்கின்ற அந்த பணத்தொகை எவ்வளவு, அது சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை அந்த சிறுமியுடைய தாத்தாவான நஜீதான்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரி விவரிக்கிற விஷயத்தை முதலில் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபாத்திமா சஃபாவுடைய சகோதரி, மருதமுனையிலிருந்து பேசுகிறேன். எனது சகோதரி ஃபாத்திமா சஃபா நீண்ட காலமாக எலும்பு புற்றுநோயினால், அதாவது போன் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இப்போ கொழும்பு மஹரகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எனது சகோதரியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததே ஹெல்ப் பண்ணி கொண்டு இன்னும் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே மனதார துவா செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கிட்டத்தட்ட 10 ஊசிகளும் 10 மருந்துகளும் வாங்க வேண்டிய தேவையில் நாங்கள் இருந்தோம். சுமார் 15 லட்சம் ரூபாய் அதுக்கு தேவைப்பட்டது. அதனை ஏற்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நிலைமையில் நாங்கள் இருக்கல. மிகவும் வறுமையான குடும்பம் என்றதால அதன் அடிப்படையில் இந்த நிலையை கருத்தில் கொண்டு 2023 3ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். அது பலரது உள்ளங்களுக்கு சென்று இப்போ நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்ந்த வண்ணம் காணப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் 8 லட்சம் ரூபாய் பண உதவி தேவைப்பட வேண்டிய தேவைப்பாட்டில் நாங்கள் காணப்படுகின்றோம். உண்மையிலேயே இந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்ற நல்லுள்ளம் படைத்த தனவந்தர்கள், சகோதர சகோதரிகள், உங்க எல்லாருக்குமே அல்லாஹ் மென்மேலும் பரக்கத் செய்வான். என்னன்னு சொன்னால், என்னை யாரென்று தெரியாத எனது சகோதரியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மேலும் மேலும் உங்களுடைய செல்வங்களையும் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்புலையும் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. மேலும் இன்னும் நாங்கள் 8 லட்சம் ரூபாய் தேவைப்பாட்டில் காணப்படுகிறோம். அதனையும் உதவி செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த உதவிகளை செய்தவங்க எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சிறுமியுடைய தாத்தாவான அந்த நஜீதான்னு சொல்லக்கூடிய சகோதரி இலங்கையிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற 7 லட்சம் ரூபாவுடைய அந்த அப்டேட்டினை தந்திருந்தார். அதே நேரம் இன்னும் தேவையாக இருக்கக்கூடிய அந்த 8 லட்சம் தேவைப்பாடு இருக்கிறது. இந்த சிறுமியுடைய அந்த 2ஆம் கட்ட சிகிச்சைகளை வெகு விரைவில் ஆரம்பிப்பதற்கான அதற்கான நிதிகளை திரட்டி அவர்கள் அங்கே சமர்ப்பிக்கும் பட்சத்தில்தான் அவர்கள் அந்த 15 லட்சத்துக்குள்ள இந்த சிறுமியின் உயிரை காப்பாற்றுவதற்கான உத்தரவாதத்தை வழங்க தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த சிறுமியை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக நினைத்து, ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சிறுமிக்கு வந்த இந்த கஷ்டமாக நினைத்து, அவருடைய கஷ்டத்தை போக்க, உயிர் காக்க உங்களால் முடிந்த ஒரு தொகை பணத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் உங்களிடம் காசாக பணமாக கொடுத்துதவ வசதி இல்லாத ஒருவராக இருந்தால் தயவு செய்து குறைந்தபட்சம் இதை சமூக வலைத்தளங்களினூடாக, ஃபேஸ்புக்கினூடாக, வாட்ஸ்அப்பினூடாக இதை பகிர்வதன் மூலமாக உலகின் எங்கோ ஒரு மூலையிலிருந்து யாரோ ஒரு சகோதரன், ஒரு தனவந்தர், ஒரு நல்ல மனம் படைத்த மனிதர் உதவ நீங்கள் காரணமாக ஆகிக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக அதே அளவு நன்மையை உங்களுக்கும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அன்பு கட்டளையிட்டவனாக உங்கள் அனைவருக்கும் வல்ல இறைவன் நோய் நொடியற்ற ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைக்கட்டும் என்ற துவாவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.